இதோ பின்னாடி இருக்காங்க. மைக் அங்கே கொடுத்துடலாம். கார்ட்லெஸ் மைக் அங்கே கொடுத்துடலாம். முடியுமா? ஆதியும் அந்தமுமானவரும் சர்வலோக சிருஷ்டி கர்த்தாவுமான ஓம்கார மெய்ப்பொருள் இறைவனாம் பிரஜாபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அவருக்கே முதலாவது, பிரஜாபதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே முதலாவது ஸ்துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏபிஎஃப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மற்றும் பிரஜாபதி குழுவின் சார்பாக இன்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை சிறப்பித்திருக்கும் ஒவ்வொருவரையும் மனமார்ந்த அன்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நமது விருந்தினர்கள் மாண்புமிகு தமிழக சட்ட பேரவைத் தலைவர் திரு JCT பிரபாகரன் ஐயா அவர்கள், திருச்சபை தலைவர்கள், போதகர்கள், திரைப்படத்துறையை சேர்ந்த அன்பு நண்பர்கள், ஊடகத்துறையினர், ஆதரவாளர்கள், ஜெப வீரர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள ஒவ்வொருவருக்கும் எங்களின் இதயம் நிறைந்த வரவேற்பை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 25 ஆண்டுகளாக மேடை நாடகமாக லட்சக்கணக்கான மக்களின் இருதயத்தை தொட்ட இந்த படைப்பு இப்போது திரைத்துறையின் மூலமாக இன்னும் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைய தேவன் எங்களை வழிநடத்தி வருகிறார். இன்று நாம் ஒரு திரைப்படத்தின் ட்ரெய்லரை வெளிவதற்காக மட்டும் கூடவில்லை, ஜெபத்திலே பிறந்த ஒரு தேவ தரிசனம் இது. இன்று இது புதிய பரிமாணத்தை நோக்கி முன்னேறும் வரலாற்று தருணத்திற்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். உன் கிரியைகள் எல்லாம் கடவுளுக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் எண்ணங்கள் நிறைவேறும். இந்த வசனத்தின்படி இந்த பணியை ஆண்டவரிடம் ஒப்புவித்து அவர் இதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவார் என்று உறுதியோடு நாங்கள் முன்னேறுகிறோம். மீண்டும் ஒருமுறை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்திய தங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களின் இதயபூர்வமான வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Good evening. It is a great privilege to welcome you all for this Prajapati trailer launching. உங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த லான்ச்சிங்க்கு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே விசேஷித்த விதமாக நம் மத்தியிலே அருமையாகி வந்திருக்கிற நமது அற்புதமான இந்த நேரத்தை அவர்கள் எங்களுக்காக பயன்படுத்தி வந்திருக்கிற சபாநாயகர் திரு JCT பிரபாகரன் ஐயா அவர்களை எங்களுடைய குழுவின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். சார், your presence here is more valuable. நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய பெருமை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த படம் எடுக்க வேண்டிய நோக்கம் என்ன என்றால், நாங்கள் 25 ஆண்டுகளாக இந்த பிரஜாபதியை நாடகமாக நாங்கள் போட்டு வந்தோம். ஆண்டவர் 1999ஆம் ஆண்டு என்னிடத்தில் பேசி இந்த நாடகமாக இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு கட்டளையாக சொன்னார். ஆனால் அப்பொழுது நாடகம் குறைவாக இருந்த நேரம், நாடகங்கள் சிறுக சிறுக அழிந்து கொண்டே இருந்த நேரத்தில் ஆண்டவர் இதை குறித்து சொன்னபோது இதில் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனால் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அவர் கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து இந்த நாடகத்தை முதல் ஒரு அரை மணி நேரம் அந்த நேரத்தில் நாங்கள் போட்டு வந்தோம். நாளடைவில் இது பெருகி
3 மணி நேரம் இந்த நாடகத்தை போடுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை அளித்தார். இதை நாங்கள் we are having in 4 languages, 4 லாங்குவேஜில் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டோம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் ஆகிய 4 லாங்குவேஜில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த நாடகத்தை நாங்கள் எல்லா பகுதியிலையும் இந்த நாடகத்தை நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் சமீபத்தில் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு இதை திரைப்படமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சொல்லுகிற இந்த காஸ்பல் இந்த நாடகம் வந்து பெரும்பாலும் காஸ்பலை அந்த ஆண்டவருடைய அந்த காஸ்பலை அவர் எடுத்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட நாடகம் இது. ஆகினால் இது வெகு ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப குறைவான காலத்தில் இது கடந்து போய் கொண்டு இருக்குது. நமக்கு இப்போ அதை வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லும்போது சினிமா வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் மீடியா. அதனால் ஆண்டவர் என்னை குறித்து சொல்லும் போது இதில் நீங்கள் வந்து சினிமாவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு கட்டளையிட்டார். ஆகவே நாங்கள் என்ன செய்தோம், அந்த கட்டளை கீழ்ப்படிந்து இந்த நாடகத்தை நாங்கள் சினிமாவாக எடுப்பதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்துருக்கிறோம். இதில் எங்களுக்கு தேவைகள் அதிகமானாலும் விசுவாசத்து we are doing it only by faith only. ஒரு விசுவாசத்தோடு தான் இதை நாங்கள் செய்துட்ருக்கோமே தவிர வேறு எங்களுக்கு எந்த விதமான பின்புலன் எதுவுமே கிடையாது. ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இப்பொழுதும் இந்த ட்ரெய்லரை எடுப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். இதுக்கு ஆன செலவு கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு ஆச்சு. ஆனால் எல்லாவற்றையும் தேவனே சந்தித்தார். அதுதான் ஒரு பெரிய மகிமை. நாங்கள் யாரிடத்திலும் போய் டொனேஷன் வாங்கலை, யாரிடத்திலும் கேட்கல. இது நடந்தது இந்த அற்புதம் எங்களுக்கு மிகுந்த ஒரு ஒத்தாசையாக இருந்தது. இதன் மத்தியில் எங்களுக்கு இதுக்கு உதவியாக இருந்தவர் எங்களுக்கு சினிமா ஆட்டோகிராஃபர் செலின் அவர்கள். எதிர்பாராத நேரத்தில் அவர் எங்களை விட்டு அவர் பிரிந்து போய்விட்டார். ஆனாலும் அவருடைய ஆத்மா நிச்சயமாக இதை எடுத்து முடிக்க வரைக்கும் மேலே இருந்து எங்களுக்காக அவர் ப்ரே பண்ணுவார்னு நினைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அந்த பிரஜாபதி ஃபேமிலி ப்ரோக்ராமில் வந்து நிற்கிறதுக்கு. டிஸ்டிங்விஷ்ட் கெஸ்ட் ஆன் த டயஸ் அண்ட் there's a saying, ஒரே ஒரு சேயிங் இருக்குங்க. அந்த சேயிங்கில் வந்து if you're not tested you can't be trusted அப்படின்வாங்க. if you're not tested you can't be trusted. 25 இயர்ஸாக ஒரு ட்ராமாவோட விஷனை கொடுத்து 25 இயர்ஸாக கடவுள் வந்து ஒரு விஷனை டவுன்லோட் பண்ணி அந்த ட்ராமாவை த்ரூ அவுட் இந்தியா கொண்டு போய் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் it has to be a vision from God. So that is first thing. So if you're not tested you can't be trusted. எனக்கு என்ன வியப்பாக இருக்குன்னா, why does God give visions to some people? நோவா குடும்பத்துக்கு ஒரு விஷன் கொடுக்குறாரு, ஒரு குளோபல் மேண்டேட் கொடுக்குறாரு, அவங்க பண்ணுவாருன்னு தெரிஞ்சு கொடுக்குறாரு. அது மாதிரி பிரஜாபதி அங்கிள், எனக்கு ஒரு ஃபுல் நேம் கூட தெரியாது, அங்கிள் ரூபர்ட் தெரியும், பட் நான் பிரஜாபதி அங்கிள்னே மைண்டில் வச்சுருக்கேன். அப்படி ஒரு அங்கிளுக்கு ஒரு வேறு துறையிலேருந்து வந்து அந்த விஷனை கொடுத்து அதை மேண்டேட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு தெரிஞ்சனால்தான் அந்த ட்ராமா மேண்டேட்டை கொடுக்குறாரு. அப்போ தட் இஸ் டெஸ்டிங். அண்ட் பிகாஸ் ஹீ இஸ் டெஸ்டட் இஸ் ட்ரஸ்டட். நம்ம ஆனரபிள் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெஸ்ட் லைஃப்பில், இப்போ இவ்வளோ டெஸ்ட்டை தாண்டி இன்றைக்கி ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காருங்க. பிகாஸ் ஹி ஹஸ் பாஸ் தட் டெஸ்ட். நவ் வென் ஹீ ஸ்டாண்ட்ஸ் தேர் we are all proud of you, sir, because in spite of all that you reflect values, you reflect a system. உங்களோட when you in the opening இதிலே நீங்கள் சொன்னீங்க, you transmit something which shows that you have been tested, therefore God is trusting you. And what a privilege it is. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் because God has tested somebody and because he is tested and you pass the test, God is trusting this project of Prajapati. ட்ரெய்லர் பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை, ஏன்னா ட்ரெய்லர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் த பாயிண்ட் இஸ் வித் ஏஐ டெக்னாலஜி, வித் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன், நான் நிறைய விஷயம் அங்கிள்கிட்ட பேசியிருக்கேன். ஐம் ஷுர் அஸ் அ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்ஸ், அங்கிள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை ஆல்மோஸ்ட் அது? ஆமாம். ஸோ வென் வி ஸ்டார்ட் ஐ வில் என் சைட்லேருந்து என்ன பண்ண முடியும்னா மேபி சம் டெக்னிக்கல் சப்போர்ட். இப்போ நாங்கள் ஏஐயில் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷனை. ஸோ வி கேன் எக்ஸ்டெண்ட் சம் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் வாட் எவர் லிட்டில் வி கேன் டூ. மற்றபடி my one line thing is 90 seconds சொன்னாங்க. and my one line thing is, if God can trust a person, and 25 years is it's a trusted brand, Prajapati. அதுவும் இல்லாமல் is reflecting God's name. அதனால் I think we can stand with the vision, we can rally around the vision, pray for him and support this initiative. Once again, thank you so much for giving me this opportunity, and may God richly bless this project as a wonderful project. இது ரிலீஸ் பண்ணி வரும்போது I'm sure it will bring a lot of honor to what God has
trusted you with. Thank you and God bless. அடுத்ததாக ஃபாதர் டேவிட், மாதா டிவி டைரக்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா ராபர்ட் அவர்கள், திரு கிறிஸ்டோவர்கள் இருவரும் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். இந்த படத்தை குறித்து இடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். பிரஜாபதி என்ற இந்த சொல் பல ஆண்டுகளாக நான் சென்னைக்கு 2001 இங்கே நான் மதுரையிலிருந்து இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறேன். 2011 முதலாக திருவாளர் எட்வர்டோடு நான் பயணிக்கின்ற பொழுது பிரஜாபதி என்று அவர்கள் அந்த ப்ராஜெக்டை குறித்து இடத்தில் பல முறை அவர்கள் சொல்லியிருக்கிறார். இணைவார்கள் இந்த ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை நாடகமாக 25 ஆண்டுகள் அதனை நிறைவேற்றி இன்றைக்கு ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பாக்கியம்? இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் இயேசுனுடைய வாழ்க்கையை குறித்து இருக்கிறது. ஏன்னா தொடக்க காலத்திலே திரைப்படங்கள் வந்த நாட்களிலே 1900 அந்த தொடக்க ஆண்டுகளிலே இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு பலர் இந்த திரைப்படங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலே முதலாக கருணாமூர்த்தி என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. தெலுங்கிலே, பிறகு கருணாமுகை என்று, பிறகு தமிழிலே. இன்றைக்கு ஏறக்குறைய 30-40 ஆண்டுகள் கழித்து பிரஜாபதி என்ற ஒரு திரைப்படம் ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்து வருகிறது என்று சொன்னால் இது ஒரு பெரிய காரியமாக நான் பார்க்கிறேன். இது ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்கிறேன். அதுவும் இந்த காலகட்டத்திலே இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது யாரும் நாம் மனம் மாற்றுவதற்கோ அல்லது அவர்களை நமது பக்கத்தில் வரவைப்பதற்கான ஒரு காரியமாக நான் பார்க்கவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் நற்செய்தியை கொடுத்தவர், அத்தனை மக்களுக்கு மீட்பை கொடுத்தவர் என்பதை நாம் உறக்க சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு இந்த மாதிரி அகண்ட விரிந்த இந்த திரையிலே ஆண்டவருடைய வாழ்க்கையை கொண்டு வருவது பெரிய பெரிய காரியம். எனவே அந்த காரியத்தை ஆண்டவர் திருவாளர் ராபர்ட் அவருடைய கரங்களிலும் அவருடைய குழுவினரின் கரங்களிலும் கொடுத்திருக்கிறார். எனவே அவர்களை வாழ்த்துகிறோம். கண்டிப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பம் உங்களோடு நிற்கிறது. உங்களுக்கு எந்த வகைகளெல்லாம் எங்களால் உதவ முடியுமோ அந்த வகைகளில் நாங்கள் உங்களோடு நிற்போம். நமது அண்ணன் சட்டப்பேரவை தலைவர் இங்கே இருக்கிறார். இது ரொம்ப பெரிய ஒரு சாட்சியமாக நான் பார்க்கிறேன், பெரிய சாட்சியமாக பார்க்கிறேன். அவருடைய தொடக்க உரை பெரிய சாட்சியமாக நான் பார்க்கிறேன். அங்கே பல்வேறு இடங்களிலே ஆண்டவருடைய செய்தியை அவர் மிக தெளிவாக, அழகாக, மிக வெளிச்சமாக அவர் பேசியிருந்தார். அதை குறித்து பலர் என்ன சொன்னாலும் அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. காரணம், சொல்ல வேண்டிய காரியத்தை நாம் சொல்லியே ஆக வேண்டும். அவர் அழகாக சொன்னார், வெளிப்படையாக பேசினார். எனவே அன்னார் அவர்களை நாம் பாராட்டுவதோடு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மிக சிறப்பாக இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம். மிக சிறப்பாக அந்த வெளியீட்டு நாளிலும் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். God bless you. Thank you. ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும், ட்ரெய்லரை லான்ச் பண்ண வந்திருக்கும் பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் சார் அவர்களை அன்புடன் பேசுமாறு அழைக்கிறோம். பேரன்பிற்கும் பெருமைக்குரிய ரூபர்ட் ஐயா அவர்களே, அவரை சார்ந்திருக்கிற அன்பு குழுவினரே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அவர்கள் என்னை அழைத்த போது நான் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் ரொம்ப அவசியமான ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று இதை நான் கருதுகின்றேன். ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாத ஒரு காலம் என்று வந்திருக்கிற அந்த காலத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதை தொடுகிற ஒரு படமாக அமைய வேண்டும் என்ற விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ட்ரெய்லரே ரொம்ப அருமையாக சிரமப்பட்டு அவர்கள் நன்றாக செய்திருக்கிறார்கள். இதற்கு துணை நிற்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் நேரு தைரியம் அவர்கள் பேசுகிற போது டெஸ்டட், ட்ரஸ்டட் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன் we have tasted it. அதை மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். டெஸ்டட், ட்ரஸ்டட் அண்ட் டேஸ்டட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ருசித்து பார்த்த காரணத்தினாலே தான் மேடையிலே நம்மாலே தைரியமாக அதை பற்றி ஓங்கி குரல் எழுப்பி சொல்ல முடிகிறது. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு வரத்தை கொடுக்கிறார். ஆனால் பல பேர் ஒழித்து வைத்துக் கொள்கிறார்கள். நாம் உண்டு, நம்ம பிள்ளை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, தேவையில்லை என்று நினைப்பவர்களும், அல்லது அச்சம் காரணமாகவும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற அந்த தைரியமின்மை காரணமாகவும் பலர் ஒதுங்கி கொள்கிற சூழ்நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டு காலமாக
நாடகம் தொடர்ந்து நடத்தினார்கள். ஒரு முறை நான் சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூலில் நடந்த ஒரு நாடகத்தில் வந்து கூட நான் அவர்களை பார்த்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக அதை எல்லோரும் நடித்து காட்டின ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, ஒரு தியாக உணர்வு. ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைவேவுக்கு போக வேண்டும் என்றால் வேறு எங்கும் போக முடியாது, நினைவேவுக்கு தான் போக முடியும். ஆக உங்கள் பயணத்தில் வந்து நீங்கள் எடுத்திருக்கிற அந்த லட்சியத்தில் வந்து தொடர்ந்து பயணிப்பது என்பது எவ்வளோ சிரமம். அந்த திக்குவாயும் அந்த நாவமுள்ளவனாக இருக்கிற என்ன செய்வேன் என்றால் பேச வைப்பார், அற்புதங்களை காண செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தொடர்ந்து பலருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்து கொண்டு அந்த வகையில் ரூபட் ஐயா அவர்கள் சிரமப்பட்டு இந்த பணியை அவர்கள் மேற்கொண்டு நாம் அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வந்து இட்ஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க். ஒரு படத்தை எடுத்து முடித்து செய்வது என்று ரொம்ப சிரமமான விஷயம். அந்த காலத்தில் எனக்கு தெரிந்து வெளிநாட்டில் இருந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் வந்து அப்படி தொடர்ந்து போய் பார்த்து கொண்டே இருப்போம். பல செய்திகளை தாங்கி வருகிற பல படங்களெல்லாம் பின்னாலே வந்தது. ஆனால் இப்போது இங்கே இருந்து நம்மளிடம் இருந்து இந்திய நாட்டு மக்களுக்கும் சரி உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கிற அந்த பணியில் எல்லோருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்படி பங்களிப்பு இருந்தால்தான் மிகப்பெரிய மகத்தான வெற்றி அவர்கள் பெற முடியும். அந்த பங்களிப்பில் உதவுகின்ற கரத்தோடு என்னுடைய பணியும் இறைவனுக்கு சித்தமானால் இருக்கும் என்பதை நான் இங்கே அன்போடு தெரிவித்து கொண்டு இந்த குழுவினருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கின்ற அந்த வசனத்தையும் அவர்களுக்கு நான் சொல்லி, விசுவாசத்தோடு துவக்கப்பட்டிருக்கிற எதுவும் தோற்று போகாது, வெற்றி பெற செய்கிற இறைவன் நம்மோடு இருக்கின்றார். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இந்தியாவிலிருந்து உலகிற்கு பிரஜாபதி. அவருடைய மகிமையை ஜாதிகளுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை சகல ஜனங்களுக்குள்ளும் அறிவியுங்கள் என்று சங்கீதம் 96:3 சொல்லப்பட்டது போல, எஸ், த வெயிட் இஸ் ஓவர். நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த இனிய தருணம் வந்துவிட்டது. தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்களையும் மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களும் பிரஜாபதி திரைப்படத்தின் ட்ரெய்லரை வெளியிட அன்புடன் அழைக்கிறோம். பலத்த கரகோஷங்களுடன் உங்களுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க.